அரிசி ஊற வைக்காமல் சமைக்கிறீங்களா? குடல் வீணாக போயிடும், ஜாக்கிரதை. ஆண்களே, வீட்ல இதை மறக்காமல் சொல்லுங்க. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் சமையல் பணிகளை எளிதாக்கும் நவீன உபகரணங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அரிசியை ஒரு முறை கழுவி உடனடியாக குக்கர் அல்லது ரைஸ் குக்கரில் சமைப்பது பல வீடுகளில் வழக்கமாகிவிட்டது. ஆனால் அரிசியை சமைப்பதற்கு முன் சிறிது நேரம் ஊற வைத்து சமைக்கும் பாரம்பரிய நடைமுறைக்கு பின்னால் பல அறிவியல் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நம் முன்னோர்கள் பின்பற்றிய இந்த எளிய பழக்கம் உணவின் தரத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அரிசியின் வெளிப்புற அடுக்கில் காணப்படும் பைட்டிக் அமிலம் என்ற இயற்கை சேர்மம் இரும்பு சத்து, துத்தநாகம், மக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற முக்கிய தாதுக்களை உடல் முழுமையாக உறிஞ்சுவதை தடுக்கக்கூடும். அரிசியை ஊற வைக்கும் போது இந்த பைட்டிக் அமிலத்தின் தாக்கம் குறைவதால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிதாக உறிஞ்சப்பட்டு அதிக பயனை வழங்குகின்றன. அரிசி நீரில் ஊறும் போது அதிலுள்ள சில இயற்கை நொதி செயல்பாடுகள் தொடங்குகின்றன. இதனால் மாவுச்சத்து ஓரளவு உடைந்து உடலால் எளிதில் செரிமானமாகும் தன்மையை பெறுகிறது. இதன் காரணமாக வயிற்று உப்பசம், அஜீரணம், வாயு தொல்லை போன்ற செரிமான பிரச்சனைகள் குறையக்கூடும். அரிசி ஊற வைக்கப்பட்டிருப்பதால் அதன் தானியங்கள் மென்மையாகி விரைவாக வெந்துவிடும். இதனால் சமையல் நேரம் குறைவதோடு எரிவாயு அல்லது மின்சார பயன்பாடும் குறைகிறது. இது குடும்ப செலவை குறைக்க உதவும் ஒரு சிறிய ஆனால் பயனுள்ள நடைமுறையாகும். ஊட்டச்சத்து நிபுணர்களின் பரிந்துரைப்படி அரிசியை நன்றாக 2 அல்லது 3 முறை கழுவிய பிறகு சுத்தமான நீரில் 40 நிமிடங்கள் வரை ஊற வைத்தால் போதுமானது. சரியான முறையில் ஊற வைத்து சமைக்கப்படும் அரிசி உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சக்தியை சீரான முறையில் வழங்க உதவுகிறது. இதனால் சோர்வு குறைந்து நீண்ட நேரம் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும்.